இங்க ஒரு பொண்ணுக்கு டெய்லி அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரு ஹெர்பல் டீ மாதிரி செஞ்சு கொடுப்பாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ஏதோ டவுட் வந்திருக்கும். கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தா இப்ப அவர் செஞ்சு கொடுக்குற டீல தான் வந்து பிரெக்னன்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கான மாத்திரையை போட்டு கொடுக்குறாரு. இந்த பொண்ணு குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பா. எத்தனையோ டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டா. ஆனா கடைசியில இதுதான் காரணம் அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. ஏன் இப்படி பண்ணாருன்ட்டு வீட்டுக்கு வந்து கேட்கலான்ட்டு போனா இப்ப வீட்டுல வந்து அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க. 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கவே தேவையில்லை, இதுதான் காரணம் அப்படின்ட்டு அந்த பொண்ணே புரிஞ்சுப்பா. இப்ப அந்த பொண்ணோட மாமியாரும் அவங்க வருவாங்க. அவங்க வந்து இத்தனை வருஷமா குழந்தையே இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணை போட்டு ரொம்ப கொடுமை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆகியிருப்பா. ஆனா இவர் தான் கலைக்கிற மருந்தெல்லாம் கொடுத்தா அந்த குழந்தைய வந்து போக வச்சிருவாரு. மாமியார் வந்துட்டு நீ தான் என்னோட பேர குழந்தைய சரியா பார்க்கல, உன்னாலதான் எல்லாமே அப்படின்ட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து நம்மளாலதான் குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே உட்காந்துட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பிளானே வந்து எல்லாருமே வந்து குழந்தை இல்லைன்ட்டு இவளை சொல்லிக்கிட்டே இருந்தா இவ ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி கடைசியில சூசைடே பண்ணி இறந்துருவா. மொத்த சொத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம் தான். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு.